லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Hello, welcome back to our channel In and Out Lifestyle with me, Sushmitha. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அப்டேட்டோட வந்திருக்கோம். அது என்ன நியூஸ் தான் யோசிக்கிறீங்க? அனந்த் அம்பானி அவர்களோட வெட்டிங் தான். முகேஷ் அம்பானியான அவரோட சன் தான் அனந்த் அம்பானி. இவங்களோட வெட்டிங் பல நாட்கள ப்ரீ வெட்டிங்கே ரொம்ப கிராண்டா நடந்துட்டு இருக்கு. க்ரூஸா இருக்கட்டும், இல்ல ஜோத்பூர்ல நடந்த வெட்டிங்கா இருக்கட்டும், இதெல்லாமே ப்ரீ வெட்டிங்ஸா இருந்தது. இதுலயே நிறைய பாலிவுட் ஆக்டர்ஸ் அண்ட் வேர்ல்ட்ல இருக்க ரொம்ப பெரிய ஒரு ரிச் செலிபிரிட்டிஸா இருக்கட்டும், அதை தாண்டி இவங்க இருக்க பிசினஸ் மேன்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. இதை தொடர்ந்து இவங்களோட வெட்டிங் ஜூலை 12 நடக்க போகுது. இதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் வந்து அவங்களோட வெட்டிங்ல யார் என்ன ட்ரெஸ் பண்ணுவாங்க, இல்லை எவ்வளோ காஸ்டா இருக்கும், எப்படி இருக்கும், இவங்க இன்விடேஷன்ஸோட ப்ரைஸே வந்து பல லேக்ஸ்ல இருந்தது, ஒரு சிங்கிள் இன்விடேஷன்ஸ். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி இப்போ இவங்களோட வெட்டிங்கோட என்ன அப்டேட்னா, சங்கீத் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த சங்கீத்ல பாலிவுட் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. இதுல மெயினா கிரிக்கெட் பிளேயர்ஸா இருக்கட்டும், அதை தாண்டி வேர்ல்ட் வைட்ல இருக்க எல்லாருமே வந்திருந்தாங்கன்னு சொல்லலாம். இதுல ஜஸ்டின் பீபர் அவர்கள் ஒரு ஸ்பெஷல் கான்சர்ட்டே பண்ணியிருந்தாரு. இதுல வந்து இவருக்காக பே பண்ண அமௌண்ட் என்ன 83 கோடின்னு சொல்லப்படுது. அவரை ஃபாரின்ல இருந்து கூட்டிட்டு வந்து இங்க இந்த வெட்டிங்கோட சங்கீத்காகவே ஸ்பெஷலா வச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம். இதுல ரொம்ப பாலிவுட் செலிபிரிட்டிஸ் ரொம்ப அழகாவே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. இதை தாண்டி நிறைய அழகான விஷயங்கள், அம்பானி என்டையர் ஃபேமிலியே ஒரு அழகான ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னு சொல்லலாம். எப்பயுமே ஆட வச்சு பார்ப்பாங்க, இல்ல அனந்த் அம்பானியும் ராதிகா மர்ச்சன்ட்டும் ஆடுவாங்க. இப்போ என்டையர் ஃபேமிலியுமே ரொம்ப அழகா ஆடி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. இந்த சங்கீத்ல இன்னும் சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்தியா டீம் கிரிக்கெட்ல வேர்ல்ட் கப்பை வின் பண்ணதை தொடர்ந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாருமே இணைஞ்சது வந்து இவங்களோட வெட்டிங்லேன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இவங்களோட வெட்டிங்ல அம்பானி அவர்களே இவங்களை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு ஒரு ப்ரைஸ் பண்ணாங்கன்னே சொல்லலாம். எல்லாம் பாலிவுட் ஆக்டர்ஸுமே நல்லா சியர் பண்ணி ரொம்ப விஷயம் நடந்தது. ரோஹித் சர்மா அவர்களை இன்வைட் பண்ணி ஹார்திக் பாண்டியாவை கூப்பிட்டாங்க. இவங்க எல்லாருமே கூப்பிட்டு ஒரு வார்ம் அக்ஸா வச்சு ரொம்ப அழகா வந்து இவங்க எல்லாரும் இணைஞ்சாங்க. இது ரொம்ப பெரிய ஒரு ப்ரைட். இது ரொம்ப அழகா என்ன சொல்லலாம், மும்பை இந்தியன்ஸ்னே சொல்லலாம். ஹார்திக் பாண்டியாவா இருக்கட்டும், ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே மும்பை இந்தியன்ஸ்க்காக பல வருஷங்களா விளையாண்டுருக்காங்க. நிறைய வெற்றிகளையும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து இப்போ வேர்ல்ட் கப்பையும் கொடுத்ததுனால இவங்க 2 பேரை அது சங்கீதா இருந்தாலும் ஆனர் பண்ணணும்னு நினைச்சாங்க அம்பானி ஃபேமிலி. இது விஷயங்கள் நிறைய வந்து சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. அதை தாண்டி ஆக்டர்ஸ் எல்லாருமே ஆடுற வீடியோவா இருக்கட்டும், சல்மான் கான் அவர்கள் தோனி அவர்கள்லாம் இணைஞ்சு ஆடினதா இருக்கட்டும், சாக்ஷி அவர்களோட இணைஞ்சு நடந்த நிறைய விஷயங்களா இருக்கட்டும், பாலிவுட் ஆக்டர்ஸ்ல இருந்து இவங்க எல்லாம் இணைஞ்சு எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க. இதுல இவங்களை வந்து ஸ்டன்னிங்கான லுக்ஸை பத்தியுமே பேசலாம். இவங்க யாரை பத்தி சொல்றது, ஆதித்யா ராய் கபூரா இருக்கட்டும், ரன்பீர் கபூரா இருக்கட்டும், ரன்வீர் சிங்கா இருக்கட்டும், ஆலியா பட்டா இருக்கட்டும், இவங்க எல்லாரோட ட்ரெஸ்ஸிங்ஸ் பத்தியே தனியா பேசப்பட்டதுன்னு சொல்லலாம். இவங்க எல்லாரும் இந்த வெட்டிங்க்கு ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூலை 12 இந்த வெட்டிங்காக கிராண்டா நடக்க போறதை பத்தி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த வெட்டிங்கை பத்தி எல்லாம் நிறைய பேர் நிறைய கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளவு செலவு பண்ணி பண்ணணுமா அப்படின்னு நிறைய கருத்துக்கள் இருக்கு. நிறைய பேர் சொன்னாலும் இதெல்லாம் எங்களோட ப்ராஃபிட்ல 0.01% தான் அப்படின்னு அம்பானி சொல்லியிருக்காங்க. இந்த என்டையர் வெட்டிங்க்கு இவங்க ஸ்பெண்ட் பண்ணது இவ்வளவுதானா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அவங்களோட பட்ஜெட்ல இது கம்மி, இதுக்கு பதிலாக நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணலாம்னு சொல்றாங்க. நல்ல விஷயங்கள் பண்றபடிதான் இவங்க அம்பானி வீட்டுல இருந்து 1 லட்சம் இது வந்து கல்யாணங்கள் பண்ணி வச்சாங்க. நிறைய விஷயங்கள் இவங்க நல்லதும் பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. இதை பத்தில நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நான் லைஃப் ஸ்டைலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.